அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அனைவருமே ஆவலோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த தமிழினுடைய ஃப்ரீ டெஸ்ட் ஷெடியூல் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 நாள்கள் அப்படின்றது எக்ஸாக்டாக இருக்குது. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே சொல்லியிருந்தோம், கடைசி 60 நாள் அப்படின்றத நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படியெல்லாம் நடக்க போகுது, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, இது முற்றிலுமே இலவசமான ஒரு டெஸ்ட்டு தான், எந்த ஒரு பெய்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை வினாக்கள் நம்ம கேட்க போகிறோம் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுவது அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க டெலகிராமில். ஓகேங்களா? ஸோ டெலகிராமில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் தான் டெஸ்ட்டு நடக்கும். எந்த வடிவில் நடக்கும்? பிடிஎஃப் வடிவில் நடக்கும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு டெலகிராம்லேயே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை பார்த்துட்டு எப்படி ஷெடியூல் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம், எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் போட்டிருக்கிறோம், எத்தனை ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி என்பது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 20 தேர்வுகள். நம்ம எத்தனை தேர்வுகள் வைக்க போகிறோம் அப்படின்னா 20 தேர்வுகள். ஓகேங்களா? 20 தேர்வுகள் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். மொத்தமாக ஒரு 1500 வினாக்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? 1500 வினாக்கள், 20 தேர்வுகள். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கினுடைய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை அலகுகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 7 அலகுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அலகுகள் இருக்குது அப்படின்னா புதிய சிலபஸ் அடிப்படையில் ஒரு 7 அலகுகள் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 திருப்புதல் தேர்வு. இதை நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு அலகுக்கு ஒரு அலகை டிவைட் அவுட் 2ஆக பிரித்தா 50 கொஷினாக கொடுத்து மறுபடியும் இந்த அலகவே திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கொடுக்க போகிறோம் 100 வினாக்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? சரி, கீழே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் முழுமையாக மொத்த தமிழையும் சேர்த்து ஒரு 100 மதிப்பெண்கள் நம்ம கேட்க போகிறோம். ஓகேங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு அலகு 7 தான் நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதில் தான் படிக்கிற கண்டென்ட் என்பது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ படிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இந்த அலகு 7ல் தான் இருக்குது. நம்மளுக்கு பிற தகவல்கள் குறைவாகத்தான் இருக்குது. மற்றதில் இலக்கணம் தான் அதிகம். ஸோ இதில் படிக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இதை பண்ணோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அந்த அறநூல்கள் டெஸ்ட்டு 1ல் எப்போ என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா அறநூல்கள் அப்படின்ற டாபிக் வைக்க போகிறோம். அது எந்த டேட்லேருந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா புதன்கிழமை. ஓகேங்களா? 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு. எத்தனை மணிக்கு அப்படின்னா நைட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நைட்டு தான் உங்களுக்கு எப்போயுமே நம்மளுடைய டெஸ்ட் என்பது நைட்டு தான் இருக்கும். 8 மணிக்கு இருக்கும். ஓகேங்களா? 8 மணிக்கு பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் போட்டுருவோம். 8:30க்கு நீங்கள் ஆன்சர் கீ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதெல்லாம் நம்ம தனி வீடியோ பதிவில் பார்க்கலாம், எப்படி எழுதணும் அப்படின்றது குறித்தலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பாருங்கள். டெஸ்ட் 1க்கு அறநூல்கள் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றது பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அலகு 7ல். அது 16ஆம் தேதி 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். திருக்குறளில் ஒரு 20 அதிகாரங்கள் அப்படின்றது நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ், மொத்தமாக ஒரு 150 கொஸ்டின்ஸ் இந்த அலகில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த 3 அலகையுமே சேர்த்து நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு 20ஆம் தேதி. ஓகேங்களா? ரிவிஷன் டெஸ்ட்டு 20ஆம் தேதி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக 50 கொஸ்டின்ஸாக நம்ம எழுதி முடிச்சிடுறோம். மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு மறுபடியும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். அடுத்த அலகு 1 அப்படின்றது மறுபடியும் வைக்கிறோம். அலகு 1ல் டெஸ்ட் 5க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இலக்கணம் தான் ஹெட்லைன் இருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை, மயங்கொலி பிழைகள், இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேர்வுக்கு கேட்கப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் இதில் எங்கே நான் தொலைவி படிக்கிறது அப்படின்னா, நம்ம வீடியோ பதிவு மேக்ஸிமம் அறநூல்கள் இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். வீடியோவாக வேர் டு ஸ்டடி தமிழுக்கு போட்டிருக்கிறோம். அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 நாள்களுக்குள்ள நாங்கள் புத்தகம் வெளியிடுவோம், அதையே வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. டெஸ்ட்டு 6 பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், வேர்ச்சொல்லறிதல், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம், பெயர்ச்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே சேர்த்து 24ஆம் தேதி 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 22ஆம் தேதி ஒரு 50 கொஸ்டின்ஸு, 24ஆம் தேதி ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அடுத்தது ரிவிஷன். ஓகேங்களா? ரிவிஷனில் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அலகு 7 நம்ம முடிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதிலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த மேலே பார்த்த அலகு 1லேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்போம், 500 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அதையும் நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், திரும்ப இதையுமே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அலகு 2 என்ன அப்படின்னு பார்க்க, டெஸ்ட் 8ல் ஓரெழுத்தொருமொழி, பொருளை கண்டறிதல், ஒருபெரும் பொருட்கள், பொருந்தா சொல்லு, அகரவரிசை,
ஒரு பொருள், பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 29 டெஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸு. அந்த அழகு 2ல் என்னென்னலாம் பேலன்ஸ், இந்த டாபிக்ஸ் போக என்னென்னலாம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதோ, ஓகேங்களா? ஸோ அழகு 2ல் இந்த டாபிக்ஸ் போக என்னென்னலாம் பேலன்ஸ் இருக்குதோ அது அப்படி அழகு 2ல், ஓகேங்களா? அது வந்து 31 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் டெஸ்ட் 10ல் ரிவிஷன். அந்த ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அழகு 7 முடிச்சிருக்கோம், 1 முடிச்சிருக்கோம், இப்போ 2. ஸோ அந்த 3 அழகுமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸு உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது அழகு 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர்கள், தொடர்வைகள், செய்வினை செய்யப்பாடு, தன்வினை பிறவினை, ஒருமைப்பன்மை, பிழையறிந்து செயல்படுதல். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 50 வினாக்கள். மறுபடியும் மரபு பிழைகளே உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை அந்த சிலபஸ் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிறுத்தற் குறியீடுகள் இது உங்களுக்கு 6 இதிலிருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 4 அலகுகள் முடிச்சிட்டோம். 7, 1, 2, 3 முடிச்சாச்சா? ஸோ அதிலிருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னா ரிவிஷனாக ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ரிவிஷனே கிட்டத்தட்ட 6 to 7 ரிவிஷன்ஸ் வர்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை படித்தோம் மறந்தோம் அப்படின்றது இல்லாமல் 6 முதல் 7 ரிவிஷன்ஸ் நம்ம வர்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது அழகு 4 மற்றும் 6. ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை 2 ஒன்றா நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அழகு 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அழகு 6ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சார்ந்த சொற்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே மேக்ஸிமம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ எந்த வேறுபாடுகளும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு 6 to 12 ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் கலை சொற்கள். 11th 12th சிறப்பு தமிழ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் இல்லாமல் அந்த டயத்தில் பிடிஎஃப் கொடுக்க முடிஞ்சால் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா எங்களுடைய புத்தகங்கள் அதுக்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வாங்கி நீங்கள் படிச்சுங்க. இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அழகு 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாசித்தல் திறன், புரிந்து கொள்ளும் திறன், மரபுத்தொடரின் பொருள் இதழ், ஓமை தொடர், பழமொழிகள் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அடுத்தது 16வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7 அழகுகளையுமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னாலே 5 ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு பிளான் வருது. ஓகேங்களா? ஸோ 7 அழகுகளுமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் 17வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 1 21 100 கொஸ்டின்ஸு, ஃபுல் டெஸ்ட் 2 27 100 கொஸ்டின்ஸு, ஃபுல் டெஸ்ட் 3 3 100 கொஸ்டின்ஸு, ஃபுல் டெஸ்ட் 4 10 100 கொஸ்டின். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டைம் கொடுத்துருப்போம். ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்றது ரிவிஷன் பண்ணுவதற்கு உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் இதோட 100 இந்த மாதிரி இருக்குது. மொத்தமாக ஒரு 1500 வினாக்கள் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ராப்பராக முறை பிரகாரம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ராப்பராக இதை படிச்சுட்டு அந்தந்த டேட்டில் கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம முந்தைய டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு தெரியும் 95க்கு மேற்பட்ட மதிப்பெண்கள்லாம் அழகாக எடுத்திருக்கிறாங்க. நிறைய நபர்கள் எடுத்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க பர்சனலாக. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருடைய வெற்றி வாய்ப்புக்கு இந்த தமிழ் என்பது மிக முக்கியமானது. அதனால தான் நம்ம தமிழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய தமிழ் டெஸ்ட் பேட்ச். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதை நீங்கள் மட்டும் பயனடைய வேண்டாம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. நம்ம சேனலை எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எங்களுடைய உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? எங்கள் உழைப்புக்கு நீங்கள் தான் ஒரு ஊதியம் அப்படின்றது வழங்கப்படணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் எப்படி நம்ம டெஸ்ட்டு அணுக போகிறோம், என்னென்ன வேர் டு ஸ்டடி, இது எல்லாம் குறித்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ பதிவு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.